தொழில் ஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. ஏன்னா, இது நம்ப கோயம்புத்தூர் சேர்ந்த வடவள்ளி நடராஜன் ஐயா எப்பயுமே சொல்லுவார். அதாவது தொழில் ஸ்தானத்துக்குன்னு அவர் ஒரு தசாம்ச வர்க்கத்தை போட்டு எடுப்பார். அதேமாரி இந்த ஜாதகத்துக்கு நான் தசாம்ச வர்க்கத்தை எடுத்து தான் ஆய்வு பண்ணேன். ஆய்வு பண்ணும்போது தசாம்ச வர்க்கத்தில் பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்துக்கு அதாவது மீன லக்கினமா வந்து தொழில் ஸ்தானாதிபதி குருவா வர்றார். அப்போ அந்த குரு பகவான் லக்கினத்துக்கு 7ல் கன்னியில் குரு இருக்கார். தசாம்ச லக்கினத்தோட சாட். அப்போ அதில் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கேந்திரத்தில் பலமாக இருக்கார். அந்த அந்த 10க்கு 10ஆம் இடமா வரக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு இருக்கிறதுனால், அப்போ தொழிலில் ஒரு பொது நிலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த குரு பகவான் ஏற்படுத்துகிறார். ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு குரு பகவான் திசையில் தான் வேலை வாய்ப்பே கிடைச்சிது. அப்போ இந்த குரு பகவான் இந்த தொழில் ஸ்தானத்துக்கும் அதாவது தசாம்ச ஒரு சக்கரத்தில்